शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சம்க்ஷிப்த ராமாயணம் பார்த்துருக்கோம். பாலகாண்டம் 26வது ஸ்லோகம் பிரதம சர்க்கத்தில் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேன நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாமுத்தமாவது சீதாப்யனுகதா ராமம் சசீனம் ரோஹிணீ ததா. ராமர், லக்ஷ்மணர், சீதாம்மா 3 பேரும் அயோத்தியாவை விட்டு வனவாசம்காக தசரத மகாராஜாவுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக 3 பேரும் காட்டிற்கு செல்கின்றார்கள். கைகேயிக்கு கொடுத்த வரத்தின் காரணமாக. இந்த ஸ்லோகத்தில் தான் நம்ம 26வது பார்த்தோம். ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராண சமாஹிதா நித்யேவேஷா மனபாயினிம் ஜெகன்மாதா. சீதா அகலகில்லே நிறை அலர்மேல் உரை மார்பாவாக இருந்தக்கூடிய பெரிய பிராட்டியான மகாலட்சுமி தாயாருக்கு சமம். மகாலட்சுமி தாயாரான சீதா தேவியார் ராமனை பிரியாமல் சதர்மச்சாரிணியாக அவரை பின்தொடர்ந்தார் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம், கானகம் போவதற்காக. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயா இவ நிர்மிதா சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமாம் வது. இதெல்லாம் சீதா அம்மாவுடைய குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய பெருமைகளை சொல்றது. சீதா அபிது அனுகதா ராமம் சசினாம் ரோகிணி ததா. எப்படி இதுக்கு ஒரு உபமானம் சொல்றாங்க. ரோகிணியை பின்தொடர்ந்து சசி இருக்கின்றாரோ அது போன்ற, இந்த சசினா சந்திரன். சந்திரன் எப்படி மற்ற மனைவிகள் இருந்தாலும் ரோகிணி இடத்தில் பிரியம் அதிகமாக உள்ளதோ அதுபோல ராமன் சீதாவிர மாதாவிடத்தில் அபரவிதமான பிரியத்தை உடையவனாக இருக்கின்றான் அப்படின்றதுக்கு இது. இப்போ இதில் ராமர், லக்ஷ்மணர், சீதாம்மா 3 பேரும் வனவாசத்துக்கு போகிறாங்க. அதில் சீதாம்மாவுடைய குணநலன்களை பற்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். ராமஸ்ய இதோடைய பதச்சேதம் பாருங்க. ஜனக குலே குலோத்பன்னாக, ஜனக மகாராஜாவுடைய குலத்தில் உதித்த மோகினி, ரொம்ப அழகான, மோகினினா பெயின் இல்லை, ரொம்ப அழகானவள் அப்படின்னு அர்த்தம். இவ போன்ற ஸ்திதா நாரீணாம் சிரேஷ்டவதுகு, பெண்களில் சிறந்த குணத்தை உடையவள், கற்பு கடையவள் உடையவள். எப்படி என்ன மாதிரியான இதுனால? சர்வ குண சம்பன்னாக, எல்லா குணங்களையும் உடையவள், ஒரு பெண்மைக்கே ஏற்றிய அத்தனை குணங்களையும் உடையவள். ராமஸ்ய பிரியா, ராமனுக்கு பிரியமான ஒரு மனைவி. பாரியா மனைவி. சீதா ச ததா, எப்படி என்றால் யதா ரோகிணி சந்திரம் ததா ராமம் அனுஜகாம. எப்படி ரோகிணி சந்திரனை பின்தொடர்ந்து செல்கின்றாளோ அதே போல சீதா மாதா ராமனை பின்தொடர்ந்து செல்கின்றாள். ஸோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பாருங்கள். ராமர் முதல்ல போகிறார்,
அடுத்தது லக்ஷ்மணர், அவரை தொடர்ந்து சீதா மாதா போகிறாங்க. ஓகேங்களா? தே வேர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆஸ் வெல் அஸ் தே வேர் வெரி வெரி டியர் டு ஈச் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அடுத்த ஸ்லோகம் பாருங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் இப்போ அயோத்தியாவை விட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. நான் சம்ஷிப்த ராமாயணத்தில் இல்லாததுனால அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து அயோத்தியா விட்டு நகர்றாங்க. எல்லா மக்களும் அவர்களை போக விடாமல் வழிமறிக்கின்றார்கள். சுமந்திரர் சாரதியாக இருந்து ரதத்தை ஓட்டி வழியிட்டு சென்று அவர்களை சரையு நதிக்கரை வரை கொண்டு சேர்க்கின்றார். அங்கே போன பிறகு அன்று இரவு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ராமர் நள்ளிரவில் எழுந்து சுமந்திரரை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொலைவு ரதத்தை இழுத்துட்டு போங்கோ, போயிட்டு வேறு திசைக்கு மாற்றிடுங்கோ, நான் சீதா லக்ஷ்மணன் 3 பேரும் செல்கின்றோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறார். சுமந்திரரும் அதே மாதிரி செய்கிறாங்க. காலையில் விடியில் எழுந்த உடனே எல்லா மக்களும் ராமர் லக்ஷ்மண சீதை பின்தொடர்ந்து வந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ என் ராமனை காணுமேன்னு தேடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சக்கரத்தோடைய அந்த அச்சை பார்த்துட்டு, ஓ அயோத்தியாவுக்கு ராமன் சென்று விட்டான் போல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அயோத்தியாவுக்கு போயிடுறாங்க. ஆனால் சுமந்திரர் ராமனை பின்தொடர்ந்து செல்கின்றார். கங்கையை கடக்க வேண்டும். அப்படி கடக்கும்போது சுமந்திரரும் இருக்கார். அவங்க அப்புறமா கங்கையை கடந்து குகனை சேரும்போது ராமர் சுமந்திரரையும், நீங்களும் பத்திரமாக அயோத்தியாவுக்கு திரும்ப செல்லுங்கன்னு சொல்லி விடை பெற்று ராம லக்ஷ்மண சீதா 3 மட்டுமே குகனோடு சென்று அங்கிருந்து சிங்கபுரி தேசத்துக்கு செல்கின்றார்கள். ஓகேங்களா? சிங்கபுரி தேசம்னு தான் குகனுடைய ராஜாங்கம். அதை தான் இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கணும். 28, 29 பார்க்கணும். பௌரனுகதே தூரம் பித்ரா தசரதேன ச ஸ்ருங்கவே புரே சூதம் கங்காதூர் குலே வ்யசர்ஜயத் குஹாமாசாத்ய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம். பதச்சேதம். பௌரை அனுகத தூரம் பித்ராஹ தசரதேன ச ஸ்ருங்கவேரபுரே சூதம் கங்காகுலே व्यसर्चयत् गुहम् आसाद्य धर्मात्मा निषादादि பதிம் பிரியம். அவர் நிஷாதன் என்ற வேடுவ குலத்தில் பிறந்தவர். நிஷாதானாம் கபிகுலபதி காபி ஷபரி அப்படின்னு வேதாந்த தேசிக நதிகள் எடுக்கிறார். ஸோ நிஷாதர்கள்னா வேடவர்கள்னு அர்த்தம். ஸோ இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா, தந்தை கண் அயோத்தியா தசரதன் ராமனை பார்த்தபடியே அயோத்தியாவிலேயே நின்று விடுகிறது. மக்கள் எல்லாரும் ராமனை பின்தொடர்கின்றார்கள். ஆனால் சரையுவை கடந்து அன்று இரவு அவர்களை ராமன் போகச் சொல்லிவிட்டு இவர்களும் ராமன் அயோத்தியா சென்று விட்டார் என்று நினைத்து திரும்பி விடுகிறார்கள். பிறகு ராமன், லக்ஷ்மணன், சீதா 3 பேர் மட்டும் போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டான, ராமனுக்கு ரொம்பவும் ஃப்ரெண்டாக இருக்கிற, நண்பனாக இருக்கக்கூடிய குகனை பார்க்கின்றார். ஏன் அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா குகனை முதல் முறையில் ராமன் பார்க்கவில்லை. சிறு வயதிலிருந்தே ராமனுக்கும் குகனுக்கும் சரியான நட்பு இருக்கின்றது. இவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ராமர். அப்போ யுவராஜனாக இருக்கும்போதே அவர் நிறைய முறை காட்டுக்கு வேட்டையாட செல்கின்றார். அப்படி வேட்டையாட செல்லும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுறார், குகனோடு சேர்ந்து வேட்டையாடுகின்றார். அப்போ இதை தூரத்திலிருந்து குகன் பார்க்கின்றார். பார்க்கும்போது, ஐயோ எப்பொழுதுமே நம் ராமன் மனத்துக்கினியான் ஆபரணங்களோடு வருவானே, இப்படி மரவுடியும் மாந்தோளும் சேர்ந்து வருகின்றானே, என்ன ஆயிற்றோ என்று உடனே குகன் அவனை வரவேற்கின்றார்.
சுவாரஸ்யமாக சொல்லுவா. குகன் 2 இடத்துல ராமரை டீசிங் பண்ணாராம். எப்படி அப்படின்னா, குகன் என்ன பண்ணார், ராமனை கங்கையிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு மாற்ற வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாராம், ராமர் படகுல உட்காரலான்னு உட்கார்றார். லக்ஷ்மணர் உட்காந்துட்டா, சீதாமா உட்காந்துட்டாங்க, ராமர் உட்கார போறார். அப்படி உட்காரும்போது குகன் சொன்னாராம், ராமா, உன் கால்களை நன்றாக அலம்பி விட்டு என்னுடைய நாவாவில் படகில் ஏறு அப்படின்னாராம். உடனே லக்ஷ்மணன் கோவம் வந்துட்டு, என்ன என் அண்ணன் என்ன எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியுடைய திருமகனாக இருக்கக்கூடியவர், அவர் என்ன அவ்வளோ காலில் என்ன அசூச்சியோடையா இருக்காரு, நீ காலெல்லாம் அலம்பிட்டு வர சொல்றிய அப்படின்ன உடனே குகன் சொன்னானா, இல்லை நான் கேள்விப்பட்டேன், அவர் ஏதோ ஒரு கல்லெல்லாம் தொட்டாராம், பெண்ணாயிருத்தான். இப்போ ராமர் என்னுடைய படகுல உட்காந்தாருன்னா படகும் பெண்ணாயிருத்துனா எனக்கு வியாபாரம் போயிடும், அதனால் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அக்கறைக்கு போய் சேர்த்த பிறகு லக்ஷ்மணன் குகனிடம் கேட்டாராம், உனக்கு ஏதாவது சம்மானம் செய்யணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு உடனே குகன் சொன்னானா, இல்லை சாமி, ஒரே தொழில் செய்கிறவங்க பணம்லாம் வாங்குறது இல்லை அப்படின்ட்டார். உடனே லக்ஷ்மணனுக்கு கோவம் வந்துருத்து, என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், ராமனும் நானும் ஒரே தொழில் தானே செய்கிறோம். எது, இவர் படகோட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கங்கையை தாண்டுபவர், படகை ஓட்டி கொண்டு. ராமன் என்ன படகோட்டியா, அவன் சக்கரவர்த்தி, சத்திரியனாச்சு, என்னப்பா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்டான். அதுக்கு உடனே குகன் சொன்னான், ஆமாப்பா, நான் கங்கையில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாண்டி மக்களை அழைத்து செல்கின்றேன். இது வந்து நடந்தது அப்ராக்சிமேட்லி பிரயாகில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் கங்கா இருக்குது, கங்கையும் யமுனையும் திரிவேணி சங்கம். ராமர் என்ன பண்ணுறார், நம்முடைய சம்ஸ்காரம், நம்மளுடைய சம்சார பந்தங்களிலிருந்து, நம்மை கர்மபந்தங்களிலிருந்து மோட்சத்திற்கு அழைத்து செல்கின்றார். அப்போ நாங்கள் 2 பேருமே படகோட்டி தானே அப்படின்ற பாருங்கோ. இந்த அளவுக்கு ராமர் மேலே பிரீத்தியானவன் குகன். ஸோ அப்படியாப்பட்டவர் சிங்கபுரி அப்படின்ற, ஸ்ருங்கபுரின்றது இங்கே இருக்கிற ஸ்ருங்கேரி கிடையாது, ஸ்ருங்கபுரி, ஸ்ருங்க வேப்பரபுரி சூதம், ஓகேங்களா, அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் இந்த குகராஜா. பௌரவ் பித்ரா, பௌரவ்னா புரி அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர்றது. சிட்டிசன், இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அப்படின்றதுக்கு அப்படி சொல்லுவார். சிட்டிசன். பௌரவ் பித்ரா தசரதேன தூரம் அனுகதः. பௌரபுத்ரா, அயோத்தியா நகரத்தை சேர்ந்த தசரதனுடைய மகாராஜாவுடைய மகனான ராமன் வருவதை பார்த்த ஸ்ருங்கபுரே நிஷாதாதிபதி பிரியம் குகம் அப்படி எடுத்துக்கணும், ஓகேங்களா. பௌரபுத்திர தசரத சூனு ராமஹ அனுகதா பிராப்பிய, பார்த்து ஸ்ருங்கபுரே, ஸ்ருங்க தேசத்தில் இருக்கக்கூடிய நிஷாதாதிபதி வேடுவக்குலத்தின் தலைவனான குகன் பிரியம் ஆசாத்திய கங்காகுலே சூதம் விசர்ஜயத்து, அவனை கங்கையை கடந்து தாவினான் அப்படின்றது தான். பௌரபுரி அப்படின்றது சந்தியில் போய் பார்த்தீங்கன்னா பௌரம் அனுகதக விசர்க சந்தி. அதே மாதிரி விசர்ஜயத்து வி ப்ளஸ் அசர்ஜயத்து, ஓகே, அது விசர்ஜயத்து என் சந்தி. அதே மாதிரி சமாசால பார்த்தீங்கன்னா கங்கா குலின்னு இருக்கு பாருங்க, கங்காயாக குலம், கங்கா குலம். தர்மாத்மா தர்மஹ ஆத்மா எஸ்ய சக தர்மாத்மா. நிஷாதாதிபதி, நிஷாதிபதி, நிஷாதானாம் அதிபதி, நிஷாதானாம் பதி. ஷஷ்டி தத்புருஷ சமாசால பிரிக்கணும். இப்போ அடுத்தது 30லேருந்து 32 வரைக்கும் பார்ப்போம். குகேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன சீதையா தேன வனேன வனம் கத்வா நந்தீதீத்வா பபூதகாः சித்ரகூடமனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமாவசனம் கிருத்வா ராமானாம் வனே யத்ர தத் தேவகந்தர்வசாஸ்திராஸ்தத்ர தே ஞசன் சுகம். குகேன
பதச்சேதம் பார்த்துருவோம். குகேன சகிதः ராமः லக்ஷ்மணேன ச சீதையா தே வனேன வனம் கத்வா நந்தி தீர்த்வா பகூதகः சித்ரகூட்டம் அனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாம் ரம்யம் ஆவசதம் கிருத்வ ரம்யமானாம் வனே தத்ர தேவகந்தர்வ சங்காஷ தத்ர தே ன்யவசன் சுகம். இப்படியாக ராமர், லக்ஷ்மணர், பரதர், இது ராமர், லக்ஷ்மணர், சீதா மூவரும் கங்கையை தாண்டி, குகன் அங்கேயே சொல்றார், இதப்பா உங்களுக்கு நிறைய நான் உணவுக்கெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். வால்மீகி ராமாயணத்துல சூர்ணம், லேகியம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. அன்னம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றார். ஆனா ராமர் எதுவும் சாப்பிடல. அன்னைக்கு வெறும் கங்காவை பருகிட்டு ஒரு தர்பாசனத்துல மரத்துக்கடியில ராமன் படுத்துக்கிறான். லக்ஷ்மணன், இது வால்மீகி இந்த சம்ஷப்த ராமாயணத்துல நான் சங்கதிக்காக அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். லக்ஷ்மணன் ராமனை அன்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார். குகனுக்கு உடனே, நீங்க தப்பா நினைக்க கூடாது, குகன் லக்ஷ்மணன் இப்படி முழிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ராமனை கொன்று விடுவானோ லக்ஷ்மணன் என்று லக்ஷ்மணனை பரதன் உத்து பார்த்துட்டு இருக்கான். சீதா அம்மா ராமர் பக்கத்திலேயே அமர்ந்து அவங்களும் தூங்கிட்டாங்க. ராமரும் சீதையும் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். லக்ஷ்மணன் ராமனை பார்த்து கொண்டே இருக்கின்றான். குகன் என்ன பண்றான்? லக்ஷ்மணனை பார்த்துட்டே இருக்கான். குகன் லக்ஷ்மணனையும் ராமனையும் பார்த்துட்டே இருக்கிறத பார்த்து அங்க இருக்கிற அந்த சிங்கவேரிபுரத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, குகனால ராமருக்கு ஏதாவது கெட்டது வந்துட போகுதுன்னு அவங்க குகனை சுத்தி 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 வந்துட்டு இருக்கலாம். அப்போ ரொம்ப நேரம் இப்படியே ஒரு நைட்டு ஒரு சாமு முடியுது. அப்போ குகனுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ கேட்டாராம், லக்ஷ்மணா நீ போய் தூங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னு. அப்போ குகன் கிட்ட லக்ஷ்மணன் சொன்னான், நான் என் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் பட்டு பீதாம்பரத்தில் தங்க கட்டிலில் தூங்க வேண்டியவன் இன்று தர்பயாசனத்தில் மரத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்ட உடனே என்னால் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கண்ணில் அழுதானோ. இதை பார்த்த உடனே, ஆஹா லக்ஷ்மணா உன்னை நான் தப்பான நினைச்சு விட்டேனே அப்படின்னு சொல்லி குகன் வந்து லக்ஷ்மணனை ஆலிங்கனம் செய்து கொண்டார். இதை பார்த்த மக்கள் எல்லாமே அன்னைக்கு, ஆஹா இவ்வளவு உத்தமான நண்பர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் பார்த்து, அப்போ குகன் நினைச்சானா, ராமரை காட்டிலும் உத்தமானவன் லக்ஷ்மணன் அப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. அப்படியாக அன்று இரவு பொழுது விடிந்து மறுநாள் குகன் சொல்றார், நீங்க இங்கேயே இருங்க, எவ்வளவு நாள் வேணாலும் இங்கேயே இருங்க, கவலையப்படாதீங்க, உங்களை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா ராமனுக்கு இங்கேயே இருந்தா இங்க இருக்கிற நாட்டுக்கு மக்கள்லாம் வந்துடுவாங்க, அப்பமா நம்ம நாட்டை ஆளக்கூடாது, சிங்கவேரிபுரின்றதே ஒரு நாடு தானே, அதனால நாட்டில் இருக்கக்கூடாது, காட்டில் இருக்கணும் தானே அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ராமர் அங்கிருந்து கிளம்பிடுறார். அப்ப அவர் எங்க போறாருன்னா பிரயாகை நோக்கி பயணிக்கின்றார். இப்ப ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் பிரயாகை நோக்கி பயணிக்கின்றார்கள். அந்த ஸ்லோகம் தான் இது. குகேன சகிதா ராமோ லக்ஷ்மணேனச்ச சீதையா, ராம லக்ஷ்மண சீதா மூவரும் தேவனம் வனேன வனம் கத்வா நந்திகிராம், அங்கிருந்து அவர்கள் நந்திகிராமம் என்னும் இடத்து நதி தீர்த்வா, மன்னிக்கணும், நதி தீர்த்வா, நதி தீர்த்வானா கிராசிங், ஹேவிங் கிராஸ்ட் ஓவர், பகூதகா, அங்கே செல்கின்றார்கள். சித்ரகூட்டம் என்னும் இடத்தில், இது வந்து சம்ஷேப்த ராமாயணமா இருக்கிறதுனால அங்கிருந்து அவங்க சித்ரகூட்டத்துக்கு போய்கின்றார்கள். சித்ரகூட்டம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற நாசிக் அப்படின்ற இடத்துல இன்னைக்கும் இருக்குன்றாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அடின்னு பார்த்துருக்கேன். நாசிக்ல பஞ்சவட்டின்னு இருக்கு, அதுக்கு முன்னாடி சித்ரகூட்டம் இருக்கு. அந்த சித்ரகூட்டம்ன்ற இடத்துல ரொம்ப அழகா பறவைகள், பட்சிகள், மான்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு திவ்யமான இடம். அந்த இடம் போன உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. போன பிறகு அவர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா இங்கேயே ஒரு பர்ணசாலையை கட்டு, நாங்கள் இங்கேயே தங்கலாம் அப்படின்றார். இது சொன்ன உடனே வால்மீகி ராமாயணம் பிரகாரம் ராமர் பார்த்து லக்ஷ்மணன் அழுகுறார். அண்ணா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான் நான் பண்ணுவேன், நான் கண்டி உங்க இஷ்டத்துக்கு, நீ லக்ஷ்மணா உன் இஷ்டத்துக்கு ஒரு பர்ணசாலையை உருவாக்குன்னு சொல்லாதேனா அப்படின்றார். அப்ப ராமரும் சீதையும்
அப்படியே போய் பார்க்குறாங்க என்னென்னலாம் இருக்குது இந்த இடத்துல, ரம்யமாக இருக்கிற இந்த இடமே அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றி பார்த்துட்டு வராங்க. அதுக்குள்ளார லக்ஷ்மண சுவாமி அழகான ஒரு பர்ணசாலை பங்களா கட்டி வச்சுடுறாரு. இதை பார்த்த உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் மனசில் எப்படி நினைச்சனோ அதே மாதிரியே கட்டியிருக்கேடப்பா லக்ஷ்மணா, அழகாக இருக்குது அந்த பர்ணசாலை. பர்ணசாலை ஒரு பங்களா, சின்ன ஒரு ஹெர்மிட்டேஜ் கட்டி வச்சுருக்கேன். இதை பார்த்த உடனே ராமர் கேட்குறாரு லக்ஷ்மணனை பார்த்து, இப்போ நம்ம 2 பேரும் வசிஷ்டர்கிட்ட ஒன்றா தான் படித்தோம், ஆனால் நான் இதெல்லாம் கற்றுக்கலையே, நீ மட்டும் எப்படி கற்றுன்ட்ட அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணர் சொல்கிறார், அண்ணா நீங்கள் வில்வித்தை எல்லாம் தனுர்வித்தை எல்லாம் கற்றுன்றீங்க, ஏன்னா நீங்கள் சத்திரியன் ஒரு ராஜாவாக இருக்க போகின்றீர்கள் என்பதால் தர்மம், அனுஷ்டானம், ராஜநீதி எல்லாம் கற்றுட்டு இருந்தீங்க. நான் அந்த நேரத்தில் இந்த மாதிரி வீடெல்லாம் எப்படி கட்டிக்கிறது, பர்ணசாலையெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு அதுவும் கற்றுட்டேன், உங்களுக்கு உதவுறதுக்கு பிற்காலத்தில் இது உதவும் அப்படின்னு சொல்லுவார். இது சொன்ன உடனே ராமர் லக்ஷ்மண சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிப்பார், கட்டி அணிச்சுப்பார். அப்புறமா அவங்க 2 பேரும் நல்லா அங்கேயே பர்ணசாலையில், ராமரும் சீதையும் பர்ணசாலைக்கு உள்ளே இருப்பார்கள், வெளியே லக்ஷ்மணன் எப்பொழுதும் காவல் கொண்டு இருப்பார். இப்படி இருக்கும் சமயத்தில் ஓகேங்களா, சித்திரக்கூட்டம் அனுப்பிராப்பிய பரத்வாஜ ஆசனம், பரத்வாஜருடைய ஆசிரமம் அங்குதான் ராம்யம், அங்கே ரொம்ப ரம்யமான அந்த இடத்தை பார்த்து அவர்கள் இருந்தார்கள். இப்போ இதிலிருந்து நம்ம அந்த ஸ்லோகத்திலிருந்து எடுக்கலாம். கே ஞவன், யார் அங்கே இருந்தார்கள் அன்வயத்தில் பாருங்க. குகேன லக்ஷ்மணேன சீதையா ச சகிதா ராமஹ வனேன வனம் கத்வா பகூதகாஹ நதி தீர்த்வா பரத்வாஜ ஆசிரமம் சித்திரக்கூட்ட அனுப்பிராப்பிய வனேன ரம்யம், அந்த பரத்வாஜர் அனுப்பிய அந்த சித்திரக்கூட்டத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கிருத்வா தேவகந்தர்வ சங்ஷாஹா, தேவகந்தர்வர்களே தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றதே, நாமும் தங்கலாம் அப்படின்னு தே தத்ர த்ரய ராமானாம் சுகம் யவசன், அங்கே தங்கியிருந்தார்கள். ஓகேங்களா, அந்த அவர் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அந்த பர்ணசாலையில் சித்திரக்கூட்டத்தில் இருந்தது எப்படி இருக்குன்னா, தேவர்களும் கந்தர்வர்களுமே பார்த்து ஆச்சரியப்பட்டாலும் எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். இப்போ 32வது ஸ்லோகம். சித்திரக்கூட்டம் கட்டே ராமோ புத்திர சோகா. இப்போ இது வரைக்கும் இங்கே நடக்கிறது இப்படியாக ராமன் அயோத்தியாவிலிருந்து சரையு போய், சரையுள்ளிருந்து கங்கையை தாண்டி, கங்கையிலேருந்து பிரயாக போய், பிரயாகிலிருந்து சித்திரக்கூட்டம் வந்துட்டார். இப்போ இந்த பக்கம் வால்மீகி மகரிஷி காமிக்கிறார், அங்கே என்னாச்சு எங்க அயோத்தியாவில், ஏன்னா ராமர் அங்கே விட்டுட்டு வந்தார். அப்போ தசரதனுக்கு என்னாச்சு, 3 மனைவிமார்கள் கைகேயி, கௌசல்யா, சுமித்ரைக்கெல்லாம் என்னாச்சு, நாடு மக்கள்லாம் என்ன ஆனா, அதை 32வது ஸ்லோகத்துலேருந்து 33 வரைக்கும் சொல்றார். சித்திரக்கூட்டம் கதே ராமோ புத்திர சோகா துஸ்ததா ராஜா தசரத ஸ்வர்க்கம் ஜகாம விபலன் சுதம். அதற்குள் என்ன ஆயிடுத்துன்னா, சித்திரக்கூட்டத்திலிருந்து அவர்கள் தங்கி கொண்டிருக்கும் சமயத்தில், அதே நேரத்தில் ராஜா தசரத மகாராஜா ஸ்வர்க்கத்தை அடைந்தார் அப்படின்னு. ஏன் சொர்க்கத்தை அடைந்தார்? கவலை, மகன் இறந்தானே, மகன் காட்டிற்கு சென்றானே அப்படின்ற எண்ணத்தினால. ராமர் பாருங்கோ, தசரத மகாராஜா புத்திரகாமேஷ்டி யாகம்லாம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரமாக இருந்து 16,000 வருடங்களுக்கு பிறகு 60,000 காலம் ராஜாங்கத்தை ஆண்டவர். அவருக்கு கடைசி காலத்தில் இப்படி ஒரு கஷ்டம். ஆனால் தசரத மகாராஜா இறக்கும்போது 4 மகன்களும் இல்லை. ராமர், லக்ஷ்மணர், பரத, சத்ருக்ன 4 பேருமே இல்லை. ஏன் இல்லை? ராமரும் லக்ஷ்மணனும் காட்டிற்கு சென்று விட்டார்கள், சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பரதனும் சத்ருக்னனும் கேகேய தேசத்திற்கு சென்று விட்டார்கள். அப்போ தசரதனுக்கு இப்போ என்ன பண்ணுறது? வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க, உடனே வசிஷ்டர் பார்த்தார். வசிஷ்டர் பார்த்து ஒரு 6 மந்திரிமார்களை அனுப்பிச்சு தூதர்களாக அனுப்புகின்றார். கேகேய தேசத்திற்கு பரதனுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். எப்படின்னா, ஒரு விஷயம் கைமீறி போய்விட்டது, நீ அதை காக்க வேண்டும், வா பரதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ தூதர்களும் ரொம்ப உஷாரானவங்க.
அவங்க போனாங்கன்னா உடனே கேகேயத்துக்கு பரதன் என்ன கேட்பான், என் ராஜா நல்லா இருக்காரா, அண்ணா நன்னா இருக்காரா, ராமன் நன்னா இருக்கானான்னு கேட்பார். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு வசிஷ்டர் பதில்லாம் சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்கார். மீன்வைல், ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு ஃப்ளைட் சர்வீஸ்லாம் கிடையாது. ஸோ தசரத மகாராஜாவுடைய அந்த பிணம் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறது, அப்போ ஒரு எண்ணெய் கொப்பரை, எண்ணெய் கிணறு மாதிரி ஒன்று வச்சு அதில் தசரத மகாராஜாவுடைய உடம்பை பாதுகாத்து வந்தாங்க. ஏன்னா மகன் வந்து அவருடைய ஈமச்சடங்கள்லாம் செய்யணும். இதற்கு நடுவில் கேகே தேசத்தில் பரதனுக்கு கனவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கமே வரல. என்னன்னு பார்த்தா வெறும் இதுவாக இருக்குது கனவு. அது சொப்னமா நிஜமானே தெரியல. தசரத மகாராஜா தட்சிண மார்க்கத்தை தெற்கு திசை நோக்கி போகிற மாதிரியும், அவரை ஏதோ ஒரு பெரிய எண்ணெயில் போட்டு படுக்க வச்சிருக்க மாதிரியும் அவருக்கு கனவு வருது. இதை பார்த்த உடனே பரதன் ரொம்ப துடிக்கிறான், என்னன்னு தெரியலையேன்னும் போது சத்ருக்னன் சொல்கிறான், அண்ணா கவலைப்படாதன்னா, ராமர் அங்கே இருக்கார்ல, ராமண்ணா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, அப்பா நன்னா இருப்பார். ஆனால் ராமர் வந்து காட்டுக்கு போனது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கைகேயியோடைய சூழ்ச்சியினால் பரதனும் சத்ருக்னனும் இன்னும் வரவில்லை. ராமர் லக்ஷ்மணர் காட்டிற்கு சென்று விட்டார்கள். அந்த இதுல தான் இது நடக்குது. ஸோ இதை உடனே அப்படி முழிச்சுட்டு பரதன் மனசில் புலம்பின்னு இருக்கார். அப்போ தான் தூதர்கள் வராரு. அவங்க ஒரு 8 நாள் கழிச்சு தான் வராங்க தூதர்கள். வந்து கேகே தேசத்தில் பரதன் கிட்ட அந்த ஓலையை கொடுக்குறாங்க. வசிஷ்டர் கொடுத்தார் அப்படின்னு. குலகுரு கொடுத்தாருன்னு உடனே படித்து பார்க்குறார். ஒரு காரியம் கைமீறி விட்டது, நீ வர வேண்டும் அயோத்தியாவிற்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. உடனே பரதன் கேட்டான், அப்பா தசரத மகாராஜா நலமா அப்படின்றார். அப்படி கேட்கல, ராஜா நலமா அப்படின்ட்டார். உடனே இப்போ தூதர்கள் பார்த்தாங்க, இப்போ பதில் சொல்லணும். ராஜா நலமா, ராஜானா இப்போ தசரதன் இல்லை. தசரதனுக்கு அப்புறமா மூத்த பிள்ளையா இருக்கிறது ராமன் ராஜாவா ஆகணும். ஆனால் ராஜாவா அவனும் ஆகலை, லக்ஷ்மணன் ஆகணும் இல்லை. அப்போ அடுத்தது யார் இருக்கிறது, பரதனை பார்த்தா நன்னா தான் இருக்கான். ஸோ நலமே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி ராமனும் பரதனும் சத்ருக்னனும் உடனே அந்த தூதர்களை பின்தொடர்ந்து அயோத்தியாவுக்கு வராங்க. அயோத்தியாவே வெறிச்சோடி இருக்கின்றது. உடனே இதை பார்த்த உடனே பரதனுக்கு ஏதோ ஒன்று தப்பு நடக்கிறதுன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தெரியலேன்னு சொல்லி நேராக ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறாங்க. ராஜாவை காணும். ராஜா காணும்னு உடனே அம்மாவுடைய பெங்களால் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கைகேயி கிட்ட போகிறாங்க. கைகேயியுடைய கோலத்தை பார்த்த உடனே என்னம்மா இப்படி இருக்கு அப்படின்னு உடனே கைகேயி என்ன சொல்கிறாங்க, என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, எல்லாருக்கும் ஒரு காலத்தில் என்ன நடக்குமோ கடைசி காலத்தில் அது உங்கள் அப்பாவுக்கு நடந்துருது அப்படின்ட்டு. உடனே பரதனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா என்ன சொல்கிற நீ, எல்லாருக்கும் எல்லா கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா மரணம் வரும். அப்போ அப்பாவுக்கு மரணம் வந்துட்டு தான். ஆமாம்ப்பா. அப்போ அண்ணா அண்ணா காட்டுக்கு போயிட்டான். பரதனுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா நீ சொல்கிற, அப்பா சொர்க்கம் போயிட்டாருன்ற, அண்ணன் காட்டுக்கு போயிட்டாருன்னு, என்னம்மா ஆச்சு, ஒன்றும் இல்லைடா, உனக்கு பதவி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீ போய் ராஜாவாக மாறிடு. பரதனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வருது, இது மாதிரி சூழ்ச்சி நடந்து கைகேயினால் 2 வரங்கள் கேட்கப்பட்டு தசரத மகாராஜா அதனால் கவலையுற்று ராமனும் லக்ஷ்மணனும் சீதாமரா பிராட்டியும் ஆரண்யம் சென்று, அதனால் இங்கே மன உளைச்சல் காரணமாக அயோத்தியில் தசரத மகாராஜா கார்டியோ அட்டாக் ஆகிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை, ஆகி இப்படி ஆகிட்டாருன்னு ஒன்று ஓன்னு பரதன் கட்டுறது அழுகுறான். ஓகேங்களா? இதுதான் அடுத்த இதுவாக சொல்கிறாங்க. கதே தூ தஸ்மின் 33வது ஸ்லோகம் பாருங்க. கதே தூ தஸ்மின் பரதோ வசிஷ்ட பிரமுகை த்விஜை நியுஜ்யமானோ ராஜாய நேச்சத்ராஜ்யம் மகாபலஹ ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதகஹ. ராமபாத பிரசாதகஹ பதச்சேதம். இப்படியாக இதை கேள்விப்பட்ட உடனே பரதன் ஓன்னு கத்துறான், அம்மாவை திட்டுறான். உடனே சத்ருக்னன் கைகேயை போட்டு அடிக்கலான்னு போகிறான். அப்போ சொல்கிறார் பரதன், அம்மாவை அடிக்காதரா, ஏன்னா ராமன் அண்ணா ஒத்துக்க மாட்டார், பெண்களை தீண்டக்கூடாதுன்னுவார், அதனால வா நம்ம 2 பேரும் போய் ராமன் அண்ணாவை கூட்டிட்டு வரலான்னும் போது வசிஷ்ட சொல்கிறார், அப்பாவோடைய ஈமக்கடங்கள் எல்லாம் முடி, ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுத்து, 2வது ராமனும் இல்லை, இப்போ நீ தான் பண்ணுன்றாரு. 13 நாள் அப்படியே காத்துட்டு இருக்காங்க. ஈமக்கடங்கள்லாம் எடுத்து அப்பாவை இந்த எண்ணெய் கொப்பரையிலேருந்து எடுத்து ஈமக்கடங்கள்லாம் பண்ணி 13வது நாள் பிண்ட பிரச்சோதனெலாம் பண்ணி அதுக்கப்புறமா
பரதன் என்ன பண்ணுறார், ராமனை நாம் அழைத்து வருவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாருங்கள்னு சொல்லி எல்லா சேனைகளையும், யானை, குதிரை, காளான் படை, முனிவர்கள், கூட இருக்கிற மக்கள் எல்லாரையும் வர சொல்கிறான். ராமனை நாம் அனைவரும் போய் கூப்பிடலாம், ராமன் நான் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி. மீன்வைல் சுமந்திரர் சொல்கிறார். ஏன்னா சுமந்திரர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கார், கங்காவை கடக்கிற வரைக்கும் பார்த்துருக்காரு. பரத்வாஜ ஆசிரமத்தில் தான் ராமர் இருக்கார், நம்ம போய் கூட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ற. ஆனால் ஆக்சுவலி பரத்வாஜ ஆசிரமம் தாண்டி இருந்து ராமர் என்ன பண்ணிடுறார், சித்திரக்கூடம் வரைக்கும் போயிட்டார். ஆனால் அவருக்கு பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கியிருக்காருன்னு சுமந்திரர் சொல்கிறார். உடனே பரதனும் எல்லோரும் 3 அன்னைமார்களையும் கூப்பிட்டு கொண்டு, வசிஷ்டர் போன்ற ரிஷிகளையும் கையில் கொண்டு, மக்கள் எல்லாரும் கஜபுதர பராக்கிரமத்தையும் அழைத்து கொண்டு ராமர் காண வேண்டும்ன்றதுக்காக பரதன் போகின்றான். அப்படி போகும்போது தான் இந்த ஸ்லோகம் வருது. ஓகேங்களா? பரத கிம் நு ஐச்சது, பரதக ராஜ்யம் கிடைத்தது. ஆனால் புனக்கீதிருஷக ராமாயணை பார்ப்பதற்காகவே அவர் போகின்றார். தசரதே ஸ்வர்க்கம் கதே வசிஷ்ட பிரதானை பிராமணை சிங்காசனாய அனுமோதிதோபி மகாபராக்கிரமி பரதக ராஜ்யம் ந ஐக்ஷத்து. ஓகேங்களா? அவன் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அபிது சபீரக ராமம் பிரசாதயித்தும் வனம் ஆகச்சன். என்னுடைய அம்மாவால் ராமண்ணா 14 வருடங்கள் காட்டிற்கு போய்விட்டார். அதனால் தானே என்னுடைய தந்தையான தசரத மகாராஜாவும் உயிர் பிரிந்தார். அதனால் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம். நம்மளாம் ஒன்றா சேர்ந்து ராமனை கூட்டிட்டு வரலாம். 1. 2வது, நம்மெல்லாம் கூப்பிட்டா ராமன் வருவார். 3வது, அவருக்கு பதில் நான் வேணா கானகம் போகிறேன், அவர் நாட்டை ஆள வேண்டும், அதுதான் உத்தமமான நிலை அப்படின்னு சொல்லி எல்லா மக்களோடு சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறார், பரதன், சத்ருக்னன், கைகேயி தான் முதல்ல போகிறாங்களாம் வால்மீகி ராமாயணத்தில். கைகேயியே முதல்ல போகிறான். அப்போ தான் அவன் மனசெல்லாம் மாறி, ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு புரிஞ்சு அவரை அப்படியே ஒன்றா எல்லாரையும் சேர்ந்து முனிவர்கள், மக்கள்கள் எல்லாம் போகிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அப்படியே எல்லாம் இப்போ என்ன நீங்கள் கற்பனையில் நினச்சி பாருங்கள், குதிரை படை, காளான் படை, தேர் படை எல்லாம் போகுது, அப்படியே புழுதியாக கிளம்புது. அப்படியே புழுதியாக கிளம்பின்னு இருக்கு. உடனே ராமர், லக்ஷ்மணர், சீதா 3 பேரும் சித்திரக்கூடத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே புழுதியாக இருக்கு. என்னடா அது பறவைகள்லாம் பறக்கிறதே, என்ன ஒரு அம்மா, இந்த மாதிரி நந்தி கிராமம் இருந்ததில்லையே அப்படின்னு சொல்லி, இந்த சித்திரக்கூடம் இப்படி இருந்ததில்லையே, நந்தி கிராமம் இல்லை சித்திரக்கூடம் இப்படி இருந்ததில்லையேன்னு சொல்லிட்டு உடனே ராமர் சொல்றார், லக்ஷ்மணா என்னென்னு போய் அந்த மலத்து மேலே ஏறி பாருன்றார். அங்கே ஒரு சிம்ஷிபா விருட்சம் இருக்குது. அந்த விருட்சத்தின் மேலே ஏறி லக்ஷ்மணன் பார்க்குறான். பார்த்தா தூரத்தில் பெரிய படை வருது. அந்த படை எழுப்புற ஒளியும் புழுதியும் சேர்ந்து தான் இப்படியாக மாறுகிறது. இதை பார்த்த உடனே அங்கே யாருன்னு அப்படி பார்க்குறாரு. அந்த இடத்துல அயோத்தியாவுடைய கொடி தெரியுது. ஆஹா, பரதன் ராமனை போர் செய்வதற்காக பரதன் தன்னுடைய படைகளை எல்லாம் எடுத்து வருகிறான் அப்படின்னு தப்பான உள்ளம் கொண்டு, தப்பான இல்லைன்னா அண்ணன் மேல இருக்க பிரீத்தியின் காரணமாக லக்ஷ்மண சுவாமி என்ன பண்றார், அண்ணா மருதனி நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளர போயிடுங்கோ, சித்திரக்கூட்ட உள்ளர போயிடுங்கோ, நான் போய் பரதனை சாவடிச்சுட்டு அவனை போர் புரிஞ்சு அவனை மரணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்றான். உடனே ராமர் சொல்றார், பரதன் ஒரு காலமும் அப்படி செய்ய மாட்டான், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் பரதன் கையில சொல்லி உனக்கு அயோத்தியா நாட்டை வாங்கி தரேன். என்ன நடந்திருக்கும்னா, கேகேய தேசத்திலிருந்து பரதன் வந்திருப்பான், என்ன நடந்தது என்று தெரிந்திருக்கும். உடனே பரதன் அதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு ராமன் சொல்றார். பாருங்க, ராமருடைய அந்த ஈக்குவலம் மனசோர்வு இல்லாமல் சமத்துவமாக இருந்து கொண்டு மனதை அப்படியே கஷ்டம் வரும்போதும் சந்தோஷம் வரும்போதும் மனசை, அதனால தான் பகவத்கீதையிலையும் சொன்னால் சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னு, அதை அப்படியே ராமர் செஞ்சு அப்படியே போகிறார். சரி, ஓகே லக்ஷ்மணா கவலைப்படாத, பரதன் அப்படின்றார். அதுதான் அடுத்தது. பரதன் ராமனை பார்ப்பதற்காக வரான். கத்வா து ச மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அயாச்சத் பரதம் பிராதரம் ராம
மார்யாபாவா புரஸ்கிருதः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत् गत्वा तु सः महात्मानं रामं सत्यपराक्रमम् अयाचत् भ्रातरं रामम् आर्यः भाव पुरस्कृतः त्वम् एव राजा धर्मज्ञः इति रामं वचः अब्रवीत्. நேரா பரதன் ராமனை நோக்கி ஓடி போறார். சித்திரக்கூடம் போய் பார்க்கறார். இது வால்மீகி ராமாயணத்துல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது இருக்கு. அந்த வனம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய முனிவர்களும் யோகிகளும் இருக்கக்கூடிய இடம். பரதன் எங்கன் ராமன் அப்படியே மேலே ஒரு பெரிய மலை மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கார். ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா புகை வந்து கொண்டிருக்கிறது. ராமன் அக்னி உபாசனம் பண்றவர். அவங்களுக்கெல்லாம் 3 அக்னி இருக்கு. சமிதா அக்னின்னும் போது ஆவகனீயம் எல்லாம் சொல்லுவார். அந்த அக்னி காரியத்துக்காக ராமன் என்ன பண்றார், அவருடைய அந்த சித்திரக்கூட்டத்தோடைய அந்த பர்ணசாலையில இருந்து புகை வந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பரதன் தெரிஞ்சுட்டான், முனிவர்கள் சன்னியாசிகள் அக்னியை தீண்டக்கூடாது. ஏன்னா பகவத்கீதையிலே இருக்கு, நனிரக்னிர்ன சாக்கிரியாக, அவர்கள் அக்னி காரியம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், தகுதி கிடையாது அவங்க. ஆனா அவர்கள் வாழும் இடத்தில் ஒரு வீட்டில இருந்து மட்டும் புகை வருதுன்னா அது ராமண்ணாவுடைய வீடு தான். ஏன்னா அவர் அக்னிஹோத்ரி, அவர் அக்னிஹோத்ரியா இருக்கிறதுனால, அக்னி உபாசனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டுல இருந்து புகை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஓடி போய் ராமன் நான் பார்க்கணும்னு சொல்லி பரதன் ஓடுறார். அப்படி ஓடும்போது ஓடி போய் ராமனை பார்க்கும்போது பார்க்குறார், ஜடாமுடி, மாந்தோள், மரவுரி. இந்த ஸ்வரூபமான ராமனை பார்த்த பிறகு அங்கேயே ஒரு 10 அடிக்கு முன்னாடியே பரதன் மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார். உடனே ராமன், பரதனுக்கும் ராமனுக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்லை, ஒரு 2-3 நாள் தான். அவரை தன்னுடைய தொடையில உட்கார வச்சு குழந்தை மாதிரி ஆஸ்வாசம் பண்ணி, என்னடா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி, வால்மீகி ராமாயணம் பிரகாரம் அந்த இடத்துல இப்ப பரதன் ராஜா, ராமர் காட்டுல இருக்கிறவர். ராஜாவை பார்த்து, என்னப்பா இங்க இருக்க, காட்டுல என்ன இருக்க, ஏன் வந்திருக்க, நல்லா ராஜா எல்லாம் பாத்துக்கிறியா, ராஜாங்கெல்லாம் பாத்துக்கிறியா, மக்கள்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. அதனால பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வால்மீகி மகரிஷி என்ன பண்றார், ஒரு ராஜா இடத்தில் நீ ஏன் வந்தாயின்னு கேட்கவும் கூடாது. ஏன்னா ராஜா இஸ் அலோட் டு கோ எனிவேர் இன் இஸ் கிங்டம். அம்மா நந்தி கிராமம் அவருடைய இடம் தானே, அதனால கிட்ட கேட்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு. அப்ப ராமன் அதை சமயோச்சிதமா நினைச்சு சொல்றார், ஒரு ராஜாவானவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிறைய கட்டளைகள், ஒரு 26 ரூல்ஸ் எல்லாம் சொல்லி, இதெல்லாம் நல்லா நடக்குதா, அப்பா நன்னா இருக்காரா, நாடும் நகரம் நன்றாக இருக்கிறதா, மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்களா, இதையெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் டேக் மாதிரி போடுறார். இதை கேட்ட உடனே முதல்ல பரதன் ஓன்னு அழுது ஒன்று சொல்றார், அப்பா அண்ணா நான் பெரிய தர்மத்திலிருந்தே தவறிட்டேன்னா, அப்பா இறந்துட்டார் தசரத மகாராஜா அப்படின்றார். உடனே ராமன் கண் கலங்குகின்றார். அப்பாவே இறந்துட்டார்னா இப்ப நீ செய்த சத்தியம் எல்லாம் வேஸ்டா போயிடுத்து, நீ வானா அப்படின்றார். ஆனா ராமன் ஒத்துக்கல. அதுக்கப்புறமா மறுநாள் அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் திரும்பவும் சொல்றாரு, ஆமாண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தான், இப்ப நான் தான் ராஜா, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு இந்த தசரத அயோத்தியாவை எழுதி கொடுத்துட்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, காட்டுல இருக்காம நாட்டுக்கு வந்துருங்க, நாட்டை ஆளுங்கோ, நான் என்ன பண்றேன் உங்களுக்காக 14 வருஷம் போறேன் அப்படின்ற. இல்லப்பா அப்படி பண்ணக்கூடாதுன்றார். ராமர் ஒரு வார்த்தை விட்டார்னா அடுத்தது பண்ண மாட்டார். அதுவும் பித்ருவாக்கிய பரிபாலனம் வேற. அதாவது தசரத மகாராஜா கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணுன்ற வசிஷ்டர் போய் அவருக்கு உபதேசம் பண்றார், ஒத்துக்கல. அப்புறமா ஜாபாலின்ற ஒரு மகரிஷி, அவர் சொல்றார், ராமா அப்பா தான் இறந்து விட்டாரே, இதில் என்ன இது, இறந்தவர்களுக்கெல்லாம் நாம் என்ன அப்படியே வாக்கை எல்லாம் அள்ளி கொடுக்க வேண்டும், அதற்காக நீ நாடை எல்லாம் விடக்கூடாது, வா வந்து குதூகலமாக நாட்டை ஆள் அப்படின்றார். உடனே ஜாபாலி மகரிஷி அங்கே ராமர் கண்டிக்கிறார், எங்கள் அப்பா அவருடைய அவசவையில் நிறைய தர்ம தெரிஞ்ச மந்திரிகளை வச்சுருந்தாருன்னு நினச்சேன், உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களெல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க,
யாராக இருந்தாலும் சரி தர்மம் தர்மம் தான், அதனால் நான் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அப்போ பார்க்குறாரு வசிஷ்டர், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, பரதா நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்றார். பரதன் ராமன் கால் நமஸ்காரம் பண்ணி, அண்ணா அப்போ இதென்னா பண்ணுங்க அப்படின்றார். உடனே ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீ போய் எடுத்துவா அப்படின்றார். எல்லாருக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அன்னைமார்களுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இது, ராமர்கிட்ட ஏதோ பரதன் கேட்டான், பரதன் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான், லக்ஷ்மணன் ஏதோ எடுத்துட்டு வர போகிறான், என்னன்னு தெரியலையேன்னும் போது லக்ஷ்மணன் தன்னுடைய தலையில் அதை எடுத்து வருகின்றார். அதை பரதன் தலையில் தாங்குகின்றான். அது என்னன்னு அப்புறமா பார்த்தா ராமருடைய பாதுகை. ராமர் சொல்றார், எனக்கு பதிலாக நான் என்னுடைய பாதுகையை தருகின்றேன், நீ இதை அயோத்தியாவில் வைத்துக்கொண்டு வாழ் அப்படின்றார். உடனே பரதனும் அங்கே சொல்றார் ஒரு பிரதிஜ்ஞை, அண்ணா நீ சொன்னதுக்காக இப்போ நீ கொடுத்த ஒரு லைசன்ஸாக நான் இதை எடுத்துட்டு இந்த பாதுகையை வாங்கி கொண்டு நான் அயோத்தியா போகவில்லை, அயோத்தியாவை இந்த பாதுகாதேவி ஆழ்வாள். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அயோத்தியாவுக்கு அவுட்ஸ்கர்ட்ஸிட்டியாக இருக்கக்கூடிய நந்தி கிராமத்திலேயே இருப்பேன், அங்கேயே உனக்காக 14 வருடங்கள் காத்திருப்பேன். நீ வரும் வரையில், நீ வந்த அந்த முகூர்த்தத்தில் நான் திரும்ப உன்னுடன் சேர்ந்து அயோத்தியாவுக்கு வருவேன். அதிர்வைக்கும் நானும் மர உரியும் மாந்தோணியும் ஜட்டாமுடியும் அணிந்திருப்பேன், பழங்களை எல்லாம் சாப்பிட மாட்டேன், வெறும் காய்கனிகளை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு ஒரு ராஜபோகமற்ற வாழ்க்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமன் முன்னாடி பரதனும் பிரதிஜை எடுக்கிறார். அப்படி வரலன்னா நீங்க 14வது வருஷம் நான் அங்கேயே தீமூட்டி உயிரை விட்டு விடுவேன் அப்படின்றார். இந்த இதுவெல்லாம் குகனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குகன் பார்த்தாராம், நம்ம நினைச்சோம் ராமர் தான் பெரிய சிறந்தவர்னு, லக்ஷ்மணர் தான் பெரிய சிறந்தவர்னு, இப்போ நினைக்கிறேன் அப்படின்னு குகன் சொல்றார், பரதன் தான் உத்தமன் அப்படின்னு. அதனால தான் வசிஷ்டர் பரதனுக்கு பரதன்னு பேர் பெற்றார். ஏன்னா பரணாத் பரதக, மற்றவங்கள் செய்த குற்றத்திற்காக அந்த குற்றத்தை எல்லாம் தான் தாங்கி கொண்டு தான் பாருங்க, யாருக்குன்னா ராஜாங்கம் கொடுத்து அது வேண்டான்னு வாழ, ஆனால் கொடுத்த ராஜாங்கத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு ராமனுக்காக தானும் மர உரியும் மான்தோளும் அணிந்து கொண்டு 14 வருடம் செல்ஃபா வாலண்டியரா சபதம் செய்து கொண்டு வாழ்கின்றார். நந்தி கிராமத்திலேயே அயோத்தியா புரிக்கு உள்ளார போகாம இருக்கார். அந்த ஸ்லோகம் தான் இது. இதை சொல்றார். ஆனா ராமர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். ஓகேங்களா? உத்கிருஷ்டை ஆதர்ஷ குணை சம்பன்னக பரதக சித்திரக்கூட்டம் கத்வா மகான் அமோக பராக்கிரமக பரதம் ராமம் அயோத்தியா பிரதி நிவர்த்தயன். வா ராமா, நீ அயோத்தியாவுக்கு திரும்ப வந்து விடு அப்படின்னு கேட்குறார். ஆனால் ராமனோ வரமாட்டான். ஹே ராமா, த்வம் ச ஏவ அயோத்தியாயாக தர்ம தத்வஜ்ஞः நிருபதி இதி, நீதான் அயோத்தியாவிற்கு சிறந்த மன்னன். எங்கள் அம்மா பண்ண சூழ்ச்சியில் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்றார் பரதன். இதி வாக்கியம் ச ராமம் உக்தவான். ஆனால் ராமன் என்ன பண்றார், இல்ல பரதா, நீதான் அதற்கு சரியானவன், நீயே அயோத்தியை ஆள் அப்படின்ற. அண்ணனும் தம்பி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறார். கடைசியில் வசிஷ்ட தலையிட்டு பாதுகையை வாங்கி வா அப்படின்றார். அப்போ 14 வருடங்கள் பாதுகாதேவி தான் அயோத்தியாவை ஆண்டாள். இதை வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரநாமத்தில் எடுக்கும்போது சொல்றார், இதுவரை அயோத்தியாவில் இக்ஷ்வாகு குல சம்பன்னர்கள் யார் யார் ஆண்டார்களோ யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை என்னன்னா, உலகத்தில் முதலாக ஒரு ராணி 14 வருடங்கள் ஒரு நாட்டை ஆண்டாள் அப்படின்னா அது பாதுகா. ஏன்னா பாதுகான்றது ஸ்திரீலிங்கம். அந்த ராணி பாதுகா ஆளும்பொழுது நாடும் மக்களும் 2 கால் 4 கால் 8 கால் அஷ்டாபதே நவபதே சதுஷ்பதே எல்லா உயிரினங்களும் நன்றாக இருந்தது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்ததாம். வரி வசூல்லாம் நன்னா நடந்ததாம். ராஜ கஜானாலாம் ரொம்ப பொக்கிஷம்லாம் செல்வந்தர்கள் நல்லா இருந்தாங்களாம், சமிருத்தியாக இருந்தார்களாம். ஒருவித குறையும் இல்லாமல் 14 வருடம் இந்த பாதுகாதேவி ஆண்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட அந்த பாதுகையை நந்தி கிராமத்திலேயே பரதன் தங்கி
அயோத்தியாவை பாதுகா ஆண்டு கொண்டிருந்தாள் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். இதற்கப்புறமா என்ன ஆச்சு? இப்போ ராமர் ஃபர்தராக மூவ் பண்ணுறார். போய் இப்போ எல்லா மக்களும் அன்னைமார்களும் முனிவர்கள் எல்லாரும் அயோத்தியாவுக்கு திரும்ப போயிட்டாங்க. நந்தி கிராமத்திலேயே பரதன் தங்கி விட்டான். ராமர் நினைச்சார், இப்படியே இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப வந்து பார்த்துட்டு இருப்பா, ஏதாவது மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பா, நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு ராமர் ஃபர்தராக சித்திரக்கூட்டத்தை விட்டும் செல்கின்றார். அங்கேருந்து என்ன பண்ணுறார்? பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போகிறார். ராமோபி பரமோதாரக, 36வது ஸ்லோகம் பாருங்க. ராமோபி பரமோதாரக சுமுக சுமஹாயஷாஹ நச்சை சைன் பித்ருராஜ்யம் ராமோ மகாபலஹ பாதுகே சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః புனः நிவர்த்தயாமாஸ தது பரதம் பரதாக்ரஜ ராமம் அபி பரம உதாரஹ சுசுமுக சுமுகஹ. ரொம்ப கஷ்டப்படல. ஐயோ தம்பி கொடுத்தோம் நமக்கு ராஜ்யம் கிடைக்கலையே, தம்பி யார் எனக்கு கொடுக்குறது அப்படின்னும் கேட்கல. சுமஹா யஷஹ, எல்லா மக்களும் ஆஹா இவ்வளோ உயர்ந்தவன் என் ராமன் அப்படியே அவரை புகழுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். நச்ச ஐக்ஷத்து பித்ருஹு ஆதேஷாத் ராஜ்யம் ராமம் மகாபலஹ பாதுகேச்ச அஸ்ய ராஜ்ய ஞஸ்யம். ஞஸ்யம்னா கொடுக்கறது, அதனால சந்நியாசகனா கொடுத்து விடுறது. பாதுகையை பரதனிடத்தில் கொடுத்து புனக திரும்பவும் நான் வரும் வரை நீ இதை காப், இவள் பாதுகாதேவி அயோத்தியை ஆழ்வாள் அப்படின்னு சொல்லி நிவர்த்தயாமாச ததபரதம் பரதாக்ரஜ, பரதனிடம் கொடுத்து அனுப்பினார் ராமர் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோடைய பொருள். இதில் சில கிராமர் மட்டும் பார்க்கலாம். முதல்ல சம்ஸ்கிருதம். உத்தரா உதாரண சேதாக சோபனானந்தः சுப்பிரசித்தः மகாசக்தி சம்பன்னா ஸ்ரீராமः ஜனகஸ்ய ஆக்ஞையா ராஜ்யம் ந ஐக்ஷது. மக்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்பதற்காகவும் பரதன் கேட்டான் என்பதற்காகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. ராஜாய ஸ்வபாதுகே தத்வா பரதம் பூயோ பூய அயோத்தியா பிரதி பிரேஷித்தவான். அயோத்தியாவிற்கே நீ திரும்ப போ, இந்த பாதுகை ஆளும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுக்கிறார். இதில் ராமோபி அப்படின்னு இருக்கு பாருங்க. ராமக அபி விசர்க சந்தி. ஐக்ஷத்து ந ச ஐக்ஷத்து சைக்ஷத்துன்னு இருக்கும், அது விருத்தி சந்தி. பித்ருரார் தேசாத்து பித்ருஹு ஆதேஷாத்து விசர்க சந்தி. அதே மாதிரி சமாசத்தில் பாருங்க பரமோதாரகன்னு இருக்கு. பரம உதாரக பரமோத்தாரக, சிறந்த உதாரணம் அப்படின்றது. பரமைஸ்வர்யம் அப்படின்வா. இதனால பரமச்சாசௌ உதாரணச்ச பரமோத்தாரக கர்மதாரே தத்புருஷாவா அதை பிரிக்கணும். சுமுகः சோபனம் முகம் யஸ்ய சக சுமுகः மகாபலः மகது பலம் யஸ்ய சக பரதாக்ரஹ ஜன் இருக்கு பாருங்க. பரதः ஆக்ரஜः ஷஷ்டி தத்புருஷாவா பிரிக்கணும். இப்போ இப்படி ராமர் என்ன பண்ணிட்டார்? பரதனிடம் கொடுத்து விட்டு ராஜ்யத்தை. இப்போ நந்தி கிராமத்திலே இருந்தால் பிரச்சனை, ஏன்னா திரும்பவும் எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு இருப்பா, துக்கம் விசாரிப்பா. அதனால் என்ன பண்ணுறார்? ராமர் அங்கிருந்து சென்று விடுகின்றார். அதை தான் 38, 39 பார்க்கணும். சகாமபனாப்யை ராமபாதாவு பஷ்யன் நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமனசாங்க்ஷயா சஹ காமம் அனவாப்ய ஏவ ராமஹ பாதௌ உபஹ ஸ்பிருஷன் நந்தி கிராமே அகரோத். அங்கே நந்தி கிராமத்தை விட்டு ராஜ்யம் ராமஹ
ஆகமனம் காங்ஷயா. அவர் என்ன பண்றார், அப்படியே பிரிந்து செல்கின்றார். வித்தவுட் ரியலைசிங் இஸ் ஆம்பிஷன், பரதா ரிட்டர்ன் டு அயோத்தியா. அயோத்தியானா அயோத்தியாவுக்கு முன்னாடி இருக்க நந்தி கிராமம் வரைக்கும் போயிட்டார். டச்சிங் த ஃபீட் ஆஃப் ராமா, ராமனை அடிபணிந்து. லாங்கிங் ஃபார் ரிட்டர்ன், அவர் வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்றார். ஹி ரூல்டு ஃப்ரம் நந்தி கிராமா. நந்தி கிராமம்ன்றது இன்றைக்கும் ஒரு அயோத்தியாவுக்கு முன்னாடி இருக்கிறது நந்தி கிராமம். ஸோ இப்படியாக ராமர் ஒரு இடத்தில், இப்போ நந்தி கிராமத்தில் பரதன் தங்கிட்டார். சித்திரகூட்டத்தை விட்டு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் கிளம்பி விடுகிறார்கள். அயோத்தியாவை ஆளுவது எது? பாதுகாதேவி. இப்படியாக இந்த 40வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 100 ஸ்லோகம் இருக்குது இந்த சம்ஷிப்த ராமாயணத்தில். ஸோ ஆஃப் கிணறு தாண்டின மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ நந்தி கிராமம்லேருந்து பரதன் ஆளுகின்றான், பாதுகா உண்மையில் ஆளுகின்றார். ராமனோ சித்திரக்கூட்டத்தை விட்டு பர்ணசாலையை கலைந்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். அங்கே நிறைய ரிஷிகள் எல்லாம் போய் ராமரிடத்தில் சரணாகதி அடைகின்றார்கள். அப்போ சீதை சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சரணாகதி அடைகிறாங்கன்றதுக்காக நீங்கள் அவங்களுக்கு சரணம் கொடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் தான் இப்போ ராஜாவில்லையே. ஆனால் அங்கே ராமன் என்ன பண்ணுறார், அவங்க எல்லாருக்கும் தன்னுடைய தனுஷ் மேலே பிரதிஜை பண்ணுறார், உங்களை எல்லாம் நான் காத்து ரட்சிப்பேன் அப்படின்றார். உடனே அந்த இடத்துல சீதா அம்மா, வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம். சீதா அம்மா சொல்கிறாங்க, யாருன்னா எப்போவுமே ஆயுதம்லாம் வச்சுருக்கக்கூடாது எல்லா நேரத்துலையும். நீங்களோ காட்டுக்கு வரும்போது நம்ம வனவாசம் தானே போகணுன்னு இருக்கும். அப்படி போகிற காலத்தில் நம்மளை காப்பாற்றுக்கிறதுக்கே நமக்கு ஆள் இல்லை. நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கெல்லாம் காப்பாற்றுவா? இது மாதிரி ரிஷிகள் சரணாகதி பண்ணாங்கன்னா நீங்கள் உடனே போய் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உடனே அபயம் கொடுக்கணுமா அப்படின்றாங்க. இது எப்படின்னா, சீதா அம்மா ராமரை சோதிக்கின்றார். சோதிக்கலாமன்னா கணவன் மனைவிக்குள்ளார் அது. அப்போ உடனே ராமர் சொல்றார், யாராக இருந்தாலும் என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் அவர்களை காப்பாற்றுவேன். ராமாயணத்துடைய அல்டிமேட் தாற்பயம் அதுதான், காப்பாற்றுவேன் அப்படின்றார். இன்னொன்று, தசரத மகாராஜா என்னை காட்டிற்கு அனுப்பியதற்கு காரணம் நான் என்ன நினச்சேன், ஏதோ அப்பா காட்டுக்கு போக சொல்கிறான்னு நினச்சேன். இல்லை, தசரத மகாராஜாவுடைய டெரிட்டரிக்கு இருக்கிற இடம்தான் இந்த இடம்லாம், தண்டகாரண்யங்கள்லாம். இங்கே அசுரர்கள் எல்லாம் நிறைய ஆகிட்டார்கள். அதனால் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டிதான் அண்ணன் தசரத மகாராஜா என்னை காட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளான். 3வது பாயிண்ட்ல இருந்து, ஆஸ் அ சத்ரியா ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை பீப்புள் வென் தே டேக் ரெஃப்யூஜ் ஆன் மீ. ஸோ அதனால் நான் அவங்கள காப்பாற்றணும். அதனாலப்பா அப்படின்ன உடனே சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, என் கணவன் மக்களை காப்பாற்றுவதில் எல்லளவும் தர்மத்தை விட்டு பிரியாமல் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ராமர், லக்ஷ்மணர், சீதாமா 3 பேரும் தண்டகாரண்யத்துக்கு பிரவேசம் பண்ண போகிறாங்க. இனிமே அதெல்லாம் நம்ம விலாவரியா பார்ப்போம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதாசார்யம் வந்தே வால்மீகி கோகிலம்.